வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் ஏற்கனவே 36 நாள் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 37வது நாளுக்கான கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ், அதாவது 36வது நாளில் ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 356வது கேள்வி, எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க, அப்போ எண்ணிலிருந்து 6ஐ கழிக்கணும். அப்போ n-6 இப்படி கழிச்சா என்ன கிடைக்குதுன்னா 8 கிடைக்குது. 8 கிடைக்குதுன்றது தான் ஈக்குவல் டு 8. இங்கிலீஷில் கவனிச்சிங்கன்னா 6 less to n. நீங்கள் இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. 6 less to n-னா சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6 minus n போடுவீங்க. தமிழில் பிரச்சனை இருக்காது. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க, n 6 மைனஸ் எழுதிடுவோம். இங்கிலீஷ் மீடியம் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும். 6 less to n-னா n-லேருந்து 6-ஐ லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது 6 minus n கிடையாது. என்ன அர்த்தம்? n-6. இப்படி இருந்தால் ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 8 கிடைக்குது. ஸோ ஆன்சர் n-6 ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. சரிங்களா? சப்போஸ் இதே கொஸ்டின் இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது எனில் n-இன் மதிப்பு அப்படின்னு ஒரு கொஸ்டினை சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா வேல்யூ ஆஃப் n என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ n ஈக்குவல் டு 8 மைனஸ் 6 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 6, 8ஐயும் 6ஐயும் கூட்டணும் அப்படின்னா 14. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 14, 14 கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல ஆப்ஷன் 1 n-6 ஈக்குவல் டு 8ங்கிறது கரெக்ட். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 357, பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன்? ப்ரொபோர்ஷன்னா சொன்னோம்ல, இப்போ 4 எழுத்து A B C D இது 4 விகித சமத்தில் இருக்குது, ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு சமமாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 11 33, நடுவில் இருக்கிற 2 நம்பர் 5 6 30, 33 30 ஈக்குவலான்னு இல்லை. அப்போது இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்கே வாங்க, 2ஐயும் 6ஐயும் பெருக்கிறேன், 6 12, 3ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், 3 9 27, 12 27 ஈக்குவல் கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், 2ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம், 25 50, 5ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம், 5 50, கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ நமக்கான விடை ஆப்ஷன் 3 தான். வேணா இதையும் செக் பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 3 9, 1 1 9 1. அப்போ இதுவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இதில் எது விகித சமம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் விகித சமம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரப்போர்ஷன் விகித சமம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்ததா கேள்வி எண் 358, 186 சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம் என்ன? அன்னைக்கே சொல்லியிருந்தோம், ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கரெக்டா? மீட்டரில் கொடுத்துட்டு சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா 2 ஜீரோ சேர்த்துக்கணும். இதுவே சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்குறாங்கன்னா பாயிண்ட்டை 2 நம்பர் முன்னாடி வச்சுக்கணும். என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க? 186. பாயிண்ட்டே இல்லையே சார்னா எப்பவுமே எல்லா நம்பருக்கு பின்னாடியும் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி 2 டிஜிட் போயிடும், 1 2. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும். ஸோ ஆன்சர் 1.86 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 1.86 மீட்டர், ஆப்ஷன் 3. நம்ம இதே மாடலில் அன்றைக்கி கொஸ்டின் எக்ஸாமில் கொடுத்துருந்த கொஸ்டின் நடத்திருந்தோம். நான் இந்த மாதிரி 3 டிஜிட்டை வச்சு உங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 359, 85.073 என்ற எண்ணில் 3இன் இடமதிப்பு. பாருங்க, த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இன் 85.073. நம்ம அன்றைக்கே சொன்னோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே பாருங்க 073, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா இது 10ல் 1, இது 100ல் 1, இது 1000ல் 1 எப்படின்றதுக்கெலாம் நம்ம அன்றைக்கே விளக்கம் சொல்லியிருப்போம். 10ல் 1 100ல் 1 இருக்கலாம். இங்கிலீஷில் வரும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா டென்ஸ் THS, இது ஹண்ட்ரட்ஸ் THS, இது தௌசண்ட்ஸ் லாஸ்ட்டாக THSன்னு வரும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது 3ஓட இட மதிப்பு தான். அப்போ 3ஓட இட மதிப்பு என்னது? 1000ல் 1, அதாவது தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நம்ம லெஃப்ட் சைடில் போகிறப்ப பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது நார்மலாக படிக்கிற மாதிரி 1s 10s 100s 1000ஸ்ன்னு வரும். 1கள் 10கள் 100கள் 1000கள்னு வரும். ஆனால் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வரும்போது இந்த மாதிரி வந்துடும், 10ல் 1 100ல் 1 அப்படின்ட்டு. சரிங்களாமா? இதை நேற்று கேட்டிருந்த 4வது கேள்வி. அடுத்ததா 360, ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் n யூனிட்ஸ் இஸ். ஆரம் n அளவுகள் உடைய வட்டத்தின் பரப்பளவு. நமக்கு தெரியும் வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr². அன்னைக்கு சொல்லும்போது இதை நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் கொடுக்கும்போது ஆர்னு கொடுக்காம என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆரம் 6 இருந்தால் ஃபார்முலா πr². அப்போ ஆரம் என்ன இருந்துச்சுன்னா ஃபார்முலா πn². அவ்வளோதான். ஸோ ஆன்சர் πn².
4th ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ இந்த 5 கேள்விகள் தான் நேற்று நம்ம கேட்டிருந்த கேள்விகள். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்ததா இன்னைக்கான கேள்விகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஓஎம்எஸ்ல அவங்க கேட்கக்கூடிய சேட்ல மேத்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஏன்னா மேட்ல ஒரு 90 கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த 90 கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்றதை ஏற்கனவே நம்ம ஒரு 30 days கண்டினியூவாக பார்த்தோம். 30 நாள் மொத்தமாக ஒரு 300 கொஸ்டின் நம்ம அதில் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு 7வது நாள் இதில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் சொல்லிட்டு இன்னையோட இதில் 70 கொஸ்டின்ஸ் ஆகுது. இது மேத்ஸ் மட்டும். இதே மாதிரி சயின்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி ஒரு 10 பாயிண்ட் வச்சு கொஸ்டின் போட்டுக்கிட்டு உங்களை 5 கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து சோசியலையும் நம்ம போடலாம். அதெல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னாலே என்எம்எஸ்ல மேட்டு சேட் ரெண்டுத்துலையுமே உங்களால் கண்டிப்பாக அடிச்சிட முடியும். சரிங்களாமா? அடுத்ததா 361வது கேள்வி. இன்னைக்கான கொஸ்டின் இது. அனதர் நேம் ஃபார் எக்ஸ்போனன்ட்ஸ் இஸ். அடுக்குகளின் மற்றொரு பெயர். நம்ம இது எங்கே படிப்போம் அப்படின்னா போர்ட் மாஸ் அதில் படிப்போம். BODMAS. நம்ம புக்கில் இப்போ 6th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்ட் மாஸுக்கு பதில் பிட் மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி அப்படிங்கிறது பிராக்கெட், ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இண்டிசஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இண்டிசஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அடுக்குகள். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்னொரு வேர்டு பவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அதை தான் கேட்குறாங்க. பவர்ஸ், எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் அர்த்தம். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த அடுக்குகளுக்கு இன்னொரு பெயர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுக்குகளுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா இண்டிசஸ். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், தமிழ்லையும் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது எதுவும் நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. அடுக்குகள் தமிழில் அடுக்குகள் தான், இங்கிலீஷில் தான் இண்டிசஸ் பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? மாறி அப்படின்னா ஞாபகம் இருக்கா? மாறி அப்படிங்கிறது நேற்று கூட நம்ம இந்த கொஸ்டின் சொல்லும்போது பார்த்தோம். நேற்று முந்தின நாளில் எக்ஸ், ஒய், இசட் இப்படின்னு மாறக்கூடிய வேல்யூ எதெல்லாம் இருக்கோ அதை தான் மாறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம மாடல் டெஸ்ட் 5 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதில் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அடிமானம் அப்படிங்கிறது என்ன? இப்போ இங்கே பாருங்களேன், 4^3 அப்படின்னு இருக்குன்னா இதோ இருக்கு பாருங்க, இதுதான் பேஸ். கீழே இருக்கக்கூடிய இந்த 4 அப்படிங்கிறது தான் பேஸு, பவரில் இருக்கக்கூடிய இந்த 3 அப்படிங்கிறது தான் பவர். இல்லை நம்ம சொன்ன இண்டிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பேஸு, இது பவர். கரெக்டா? மாறிலி அப்படின்னா இங்கிலீஷில் கான்ஸ்டன்ட். நம்பர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ 7, 8, 3, -5, 2/2, 2/3, 1/2 இதெல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இந்த வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 362. இதில் பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா த யூனிட் டிஜிட் ஆஃப் 9^10 இஸ். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல யூனிட் டிஜிட்டை பற்றி சொல்லியிருக்கோம். யூனிட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு டேபிள் தரம் பாருங்க. இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சொல்ற முடியும். ஃபர்ஸ்ட் இங்கே நம்பர்ஸோட பவரில் என்ன இருந்தாலும் அதுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும்னு சொல்கிறேன் பாருங்க. சப்போஸ் இந்த லாஸ்ட் நம்பர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு 731 அப்படின்னா 1 தான் கணக்கு, 7ம் 3யும் கணக்கு இல்லை. 1,35,468 இப்படின்னா 8 தான் கணக்கு, வேற இந்த நம்பர் எதுவுமே கணக்கு கிடையாது. ஸோ இதுல இருந்து அவங்க யூனிட் டிஜிட் என்ன, இதோட பவர். இப்போ இதோட பவர்ல 10 கொடுத்தோம்னா என்ன வரும், இதோட பவர்ல 100 கொடுத்தோம்னா என்ன வரும், அந்த மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் யூனிட் டிஜிட்ல இந்த லாஸ்ட் நம்பர் 0வா இருந்ததுன்னா நீங்க அதோட பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதும் அப்பயும் யூனிட் டிஜிட்ல என்ன தான் வரும்னா 0 தான் வரும். 1 இருந்தா பவர்ல என்ன இருந்தாலும் யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்னா 1 தான் வரும். 5 இருந்தா பவர்ல என்ன இருந்தாலும் யூனிட் டிஜிட் 5 தான் வரும். 6 இருந்தா பவர்ல என்ன இருந்தாலும் யூனிட் டிஜிட் 6 தான் வரும். இந்த 4 நம்பர்ஸுக்கும் வேல்யூ மாறவே மாறாது. எதுக்கு 0, 1, 5, 6 இதை எதை கொடுத்துட்டு அவங்க பவர்ல என்ன கொடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு 5 இருக்குல்ல, 425 ஹோல் பவர் 73 இதோட 1ஆம் இலக்கம் என்ன வரும், யூனிட் டிஜிட் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா இங்க கீழே பேஸ்ல இருக்கிறதுல என்ன நம்பர் லாஸ்டா இருக்கு 5. அப்ப ஆன்சர் 5 தான் வரும். 736 ஹோல் பவர் 547 ஏதோ ஒன்று எப்படி இருந்தாலும் இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க இதில் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 6. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரும்னா 6 தான் வரும். எதுக்கு மாறும் அப்படின்னா மெயினாக ஒரு 2 நம்பருக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறது அதை வச்சு தான் கேட்குறாங்க. நம்ம 8th புக்லேயும் அதை வச்சு மட்டும்தான் இருக்கு. 4ன்னு வரும்போது 2ஆ பிரியும். எப்படி அப்படின்னா 4ஓட பவரில் ஆட் நம்பர் இருக்குன்னா, அதாவது ஒற்றைப்படையன் 1, 3, 5 இது மாதிரி ஒற்றைப்படையன் இருக்கு அப்படின்னா அப்போ யூனிட் பிளேஸில் என்ன வரும்னா 4 வந்துடும். சப்போஸ் 4ஓட பவரில் ஈவன் நம்பர் இரட்டைப்படையன், அதாவது 4உடைய பவரில் 2, 4, 6 இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் பிளேஸில் 6ன்னு வரும். எப்படி 4உடைய பவரில் ஒற்றைப்படையன் இருந்தால் யூனிட் டிஜிட் 4 தான். 4ஓட பவரில் இரட்டைப்படையன் இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 6. சரியா? 4 வந்தால் 2ஆ பிரியுதா? அதே மாதிரி 9 வந்தாலும் 2ஆ பிரியும். எப்படின்னா
9ஓட பவரில் ஆட் நம்பர் இப்போ சொன்ன மாதிரி 1 3 5 இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூனிட் பிளேஸ் என்ன வரும்னா 9 வரும். அப்போ பிரச்சனை இல்லை, ஆட் நம்பர் வரும்போது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி 9ஓட பவரில் ஈவன் நம்பர், தட் மீன்ஸ் 9ஓடைய பவரில் 2 4 6 அப்படிங்கிற மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை யூஸ் பண்ணி அவங்க 2 3 என்எம்எஸ்ல கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு பின்னாடி கொஷின் கொடுக்கும்போது இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இங்கே பாருங்க, பேஸில் என்ன இருக்கு? 9. அப்போ 9 வரும்போது 2ஆ பிரியும். என்னது? பவரில் ஆட் இருக்கா, ஈவன் இருக்கா, ஒற்றைப்படை இருக்கா, இரட்டைப்படை இருக்கான்னு பார்க்கணும். பவரில் பாருங்க என்ன இருக்கு? 10. 10ங்கிறது ஈவன், இரட்டைப்படையன். அப்போ 9ஓட பவரில் இரட்டைப்படையன் இருந்தால் ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ இந்த கேள்வியுடைய விடை ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? யூனிட் டிஜிட் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியது ரொம்ப 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 முக்கியம். இது நம்ம 7th புக்கில் இந்த பேஸ் பண்ணி 7th செகண்ட் டேர்மில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு 2 3 என்எம்எஸ் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கம்மா, கேள்வி எண் 363. த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ஏ ட்ரையாங்கிள் இஸ். அதாவது ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கோணத்தில் அதிகபட்சமாக எத்தனை கோணங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. இது ஒரு முக்கோணம், கரெக்டா? ஒரு முக்கோணத்தில் மொத்தம் எத்தனை கோணங்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3. ஸோ அதிகப்படியாக 3 கோணங்கள் இருக்கும். இங்கிலீஷில் ஆங்கிள்ஸ் அப்படின்வாங்க. சப்போஸ் சைடு கேட்டாலும் 1 2 3. ஸோ 3 ஆங்கிள் 3 சைடு இருக்கும். எதில்? ஒரு முக்கோணத்தில். சப்போஸ் இதே கொஸ்டினை அவங்க ஒரு ஸ்கொயருக்கு, சதுரத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா, சதுரம் செவ்வகம் அந்த மாதிரியான வடிவங்கள் எது கேட்டாலும் அதுக்கெல்லாம் மொத்தம் மேக்ஸிமம் எத்தனை ஆங்கிள் இருக்கும்னா 4 ஆங்கிள் இருக்கும், 4 சைடு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான். ஒருவேளை இந்த கோணங்களை பேஸ் பண்ணி ஆங்கிள்ஸ்லேருந்து வேற சில கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு மேஜராக ஒரு 3 டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது. நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அதில் 3 டைப் ஆஃப் நமக்கு பேசிக்காக பார்க்குற ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 குறுங்கோணம். தமிழில் சொல்லும்போது குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் சொல்லும்போது குறுங்கோணத்துக்கு அக்யூட் ஆங்கிள், செங்கோணத்துக்கு ரைட் ஆங்கிள், விரிகோணத்துக்கு அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது 0 விட அதிகம், 90 விட கம்மி. 0 டிகிரிக்கு 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள்னுவோம். செங்கோணம் ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது கரெக்டாக 90 டிகிரி இருக்கக்கூடியதை ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். விரிகோணம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படிங்கிறத 90 டிகிரி விட அதிகமாக 180 டிகிரியை விட குறைவாக இருக்கிறத அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் அவங்க ஏதாவது ஒரு ஆங்கிளை கொடுத்துட்டு அது என்ன வகை அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 175 டிகிரி அப்படிங்கிறது என்ன கோணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விரிகோணம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல தெரியணும். சரி, 75 டிகிரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது சொல்ல தெரியணும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு கொஸ்டின் இந்த மாடலில் தான் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்ததா கேள்வி எண் 364. த சிம்பிள் இண்டிகேட்ஸ். ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் எதை டெனோட் பண்ணுது, எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனலுக்காக நான் என்னென்ன விளக்கன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஈக்குவல்னா தெரியும், இந்த சிம்பிள் சமம் அப்படிங்கிறது சமக்குறி. இப்போ உதாரணத்துக்கு 2 + 3 இது 5க்கு ஈக்குவல் அப்படின்னா 2 + 3 = 5 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஏன்னா இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறதால. அன்ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமம் இல்லைன்னு அர்த்தம். தமிழில் சமம் இல்லை அப்படின்னுவாங்க, இல்லைன்னா அசமம் அப்படின்வாங்க. சமம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், அசமம்னா சமன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 2 + 3 6ன்னு சொல்ல முடியுமா? 2 3 ஆட் பண்ணால் 5, அவங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சமம் இல்லை அப்படிங்கிறதால ஈக்குவல் போட்டு அடிச்சிடும். சரிங்களா? இப்படி குறுக்க போகிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சமம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது அசமம். சிமிலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு இந்த எஸ்எஸ் வளைச்சி போட்ட மாதிரி இப்படி ஒரு ஷேப் போடுறோம் அப்படின்னா இதுதான் சிமிலர், ஒத்த அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 முக்கோணங்கள் ஒரே மாதிரியா இருக்கு, ஒரே மாதிரியா அப்படின்னா ஒரே ரேஷியோவில் இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சிமிலர் சர்வசமம்ன்றதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இது இருக்கு அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள், ஒரு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமே. முக்கோணம் ஏபிசி, அதே மாதிரி முக்கோணம் பிக்யூஆர், இப்படி 2 கோணங்கள் அதோடைய அளவு பக்கங்களை வச்சோ கோணங்களை வச்சோ சமமாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். கன்கரண்ட் அப்படிங்கிறது எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா 2 ஈக்குவல் டு மாதிரி போட்டு இப்படி மேலே இந்த சிமிலருக்கு போட்ட மாதிரி எஸ் சிம்பிள். இது என்னன்னு படிப்பாங்க தமிழ்லன்னா சர்வசமம், இங்கிலீஷில் கன்கரண்ட் அப்படின்னு படிப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 முக்கோணமோ இல்லை வேற ஏதாவது வடிவமோ ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி, பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை அளவுகள்லையும் வடிவம் அளவு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா
அதுதான் நம்ம கன்கரண்ட் சர்வசமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இந்த 4 குறிகளுக்கான அர்த்தம். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது பாருங்க, இப்போ நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த குறி எதை உணர்த்துது அப்படின்னா கன்கரண்ட் சர்வசமம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ இதற்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 சர்வசமம். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 365. இது பாருங்க, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த டேபிள். பின்வரும் அட்டவணையில் இருந்து எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள தொடர்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை பாருங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். எக்ஸுக்கு ஒரு 1 2 3 4 4 வேல்யூ, ஒய்க்கு 1 3 5 7 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது தான் இது எப்போவுமே ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு 2x + 1. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 கொண்டு வந்து இந்த 4 ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது y ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும்னா 1ன்னு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ பாருங்க, y ஈக்குவல் டு 2x. எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறோம்? ஏன்னா எக்ஸுக்கு நேராக 1ன்னு இருக்குது, 1. அப்போ 2 இன்ட்டு 1, ஏன்னா 2xனா 2 இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம், ப்ளஸ் 1. அப்போ பாருங்க, ஓர் 2 2 ப்ளஸ் 1 என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. ஆனால் என்ன கிடைச்சிருக்கணும்? 1. அப்போ இங்கே 3 கிடைக்குது. ஸோ இது ஆன்சர் இல்லை. அடுத்து இங்கே பாருங்க, 2 இன்ட்டு 1 மைனஸ் 1. ஓர் 2 2 மைனஸ் 1, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. பாருங்க, 1 கிடைச்சிருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர்னு டக்குன்னு முடிவுக்கு வராதிங்க, ஹோல்ட் பண்ணி வைப்போம். மீதிலையும் 1 வருதான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இங்கே 2x, அப்போ 2 இன்ட்டு 1 ஓர் 2 2ன்னு வருது, நமக்கு 1 வரணும். ஸோ இது கிடையாது. அடுத்து இங்கே வருவோம், 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 ஓர் 2 2 ப்ளஸ் 5 2 ப்ளஸ் 5 7 வருது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கான விடை. சரிங்க சார், சப்போஸ் 2 ஆப்ஷனில் உங்களுக்கு 1 வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, எது வராதுன்னு கண்டுபிடிச்சோல்ல, 2த்துல வருதுன்னா அது 2த்துக்கும் கொண்டு வந்து அடுத்த ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் 3ன்னு வருதா அப்படின்னு பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. ஆனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த அளவுக்குலாம் இது பண்ண மாட்டாங்க. இதோ ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலேயே முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஈஸியானது. இந்த மாதிரி மெத்தடில் அவங்க என்ன ரிலேஷன்னு கேட்குறாங்கன்னா, இப்படி நீங்கள் எக்ஸுக்கு பதில் அதில் இருக்கிற முதல் நம்பரை கொண்டு வந்து 4 ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களாமா? ஸோ இதோட நான் உங்களுக்கு இன்னைக்கு நடத்த வேண்டிய 5 கொஷின்ஸ் முடியுது. இப்போ நடத்தின அதே 5 கொஷின் மாடலில் நான் உங்களுக்கு ஒரு 5 கொஷின் ஹோம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 366வது கேள்வி, த வேல்யூ ஆஃப் 3 + 5 - 7 × 1 இஸ். இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாடலில் நடத்தலையே சார் அப்படின்னா, பிட் மாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம்ல, போர்ட் மாஸ் இல்லை பிட் மாஸ், ஐனா இண்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம போர்ட் மாஸ் பற்றி உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருக்கோம், நடத்தியிருக்கோம். சரியா? இதே மாதிரியான மேட்டில் நடத்தும் போதுமே நடத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஐடியா வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா அடுத்தது இண்டிசஸ் பவர் இருக்கான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா அடுத்தது டிவிஷன் வகுத்தில் இருக்கான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா இது 3மே கிடையாது. அப்போது இவங்க கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை செய்யணும்? பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் கழித்தல். இந்த ஆர்டரில் நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு அப்படி தெரியல அப்படின்னா நாளைக்கு நான் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததான் 367, 32 × 65 பவர் 0வின் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்க, எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்? அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனிதிங் பவர் 0 = என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதோட ஆன்சர் ஓவர். ஏன் அப்படின்னா இங்கே பவர் நம்ம என்ன தான் கொடுத்துருக்கோம்? 0 தான் கொடுத்துருக்கோம். அப்போது இதோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா, எனிதிங் பவர் 0 = என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 368, 128 டிகிரி அளவுடைய கோணம் டேஷ் கோணம் என அழைக்கப்படும். த ஆங்கிள் வித் மெஷர் 128 டிகிரி இஸ் கால்டு டேஷ் ஆங்கிள். நேர்கோணம், விரிகோணம், குறுங்கோணம், செங்கோணம். எ ஸ்ட்ரைட் அண்ட் அப்டியூஸ், அக்யூட், ரைட் ஆங்கிள். இது 4த்துல எதுங்கிறத சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு நடத்தும் போது இதை பற்றி விளக்கமாகவே சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அடுத்தது, என்ற குறியானது டேஷ் முக்கோணங்களை குறிக்க பயன்படும். த சிம்பிள் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டேஷ் ட்ரையாங்கிள்ஸ். இதோ அதே 4 ஆப்ஷன் தான் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு நடத்தும் போது என்ன சொன்னேன்னா அந்த 4 ஆப்ஷன் தான். அங்கே சொல்லும் போதே இந்த சிம்பிள் எதை டெனோட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டாக அந்த சிம்பிளுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுக்கான இன்னைக்கான கடைசி கேள்வி 370, கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு இடையேயான சரியான தொடர்பை காண்க. இதே மாதிரி அங்கே சொன்ன மாதிரியே தான் பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த கிவன் டேபிள். எக்ஸுக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்து எக்ஸுக்கு பதில் 1ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 4ன்னு வரணும். சரி, ஒருவேளை 2 ஆப்ஷன் 4ன்னு வந்துருச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் 2ன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. எது மீதி இருக்கோ அது அந்த 2 ஆப்ஷனில் அப்படி பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். இன்னொன்று இங்கே பாருங்களேன், எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணணும்.
கரெக்டா? இதில் பாருங்க இங்கே எக்ஸே கிடையாது, இங்கேயும் எக்ஸே கிடையாது. அப்போ கண்டிப்பாக நம்ம பார்த்த உடனே இது கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துடலாம். நீங்கள் மீதி இருக்கிற 2 ஆன்சரில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே ஒன்றுன்னு போட்டு பார்த்தாலே எதுக்கு 4ன்னு வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆன்சரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களாம்மா? புரிஞ்ச முடியுதாங்களா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோ மேத்ஸுக்கு நம்ம எப்படி தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுருக்கோமோ இதோட பார்த்தீங்கன்னா 37 நாள். அப்போ ஒரு நாளைக்கும் 10 கேள்வி அப்படின்னும் போது இது வரைக்கும் நமக்கு 370 கேள்வி முடிஞ்சிருக்கு. இந்த 370ல் நம்ம ஏற்கனவே மேத்ல 300 கேள்வி பார்த்துருக்கோம், சேட்ல ஒரு 70 கேள்வி பார்த்துருக்கோம். சரியா? இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 5 மாடல் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்துலையும் 25 கொஸ்டின்னா கூட 125. ஒரு டெஸ்ட்ல மட்டும் 40 கொஸ்டின் வச்சிருப்போம், 35 40. ஸோ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 140லேருந்து 150. இது ஒரு 370, அது ஒரு 140 அப்படின்னா கூட நான் ஒரு 500 கொஸ்டின் கிட்ட இது வரைக்குமே நாம மேத்ஸுக்கு சேட்டில் வரக்கூடிய மேத்ஸையும் சேர்த்தே பார்த்துருக்கோம். ஏறக்குறைய ஒரு 500 கொஸ்டின். நீங்கள் இதெல்லாம் ஒன்று பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கிட்டீங்க, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்எம்எஸ்ல ஈஸியாக இது பண்ணுற முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கும் நம்ம தொடர்ச்சியாக கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். கரெக்டாக? இப்போ இன்னைக்கு அதோட 3வது நாள் 10 கொஸ்டின் வச்சு போட்டுருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் நம்ம சோசியலுக்கும் கொஸ்டின்ஸ் போட போகிறோம். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கனாலே என்ஓஎம்எஸ்ல உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ணுற முடியும். சரிங்களா? ஸோ ரெகுலராக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அடுத்தடுத்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம்.